नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद वइज़ा क़ील लहुम इत्तबिऊ मा अंज़लल्लाहु क़ालू बल नत्तबिउ मा अल्फ़ैना अलैहि आबाअना अव लौ कान आबाउहुम ला यअक़िलून शैअन व ला यहतदून وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِي يَنْعِقُ بِمَا لَا يَسْمَعُ إِلَّا دُعَاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ صدق الله العظيم. அவர்களுக்கு அந்த முஷ்ரிக்குகளுக்கு சொல்லப்பட்டார், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள் என்று அந்த முஷ்ரிக்குகளுக்கு இணை வைப்பாளர்களுக்கு சொல்லப்பட்டார். அவர்கள் சொல்லுவார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை எதை பின்பற்றக்கூடியவர்களாக, எதை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எதையுமே அறியாதவர்களாக, இன்னும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அவருடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதையும் அறியாதவர்களாக, நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா, அப்போவும் அவங்கள பின்பற்றுவாங்களான்னு கேட்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வமஸலுல்லதீன கஃபரு, அந்த காஃபிர் நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாகிறது, கமஸலில்லதி, அந்த ஒரு மனிதரை போன்றதாகும், யன்இகு பிமா லா யஸ்மஉ, எந்த ஒரு வஸ்துக்கள், எந்த பிராணிகள் நாம் சொல்வதை செவியுறாதோ கேட்டு விளங்காதோ அந்த ஒன்றுக்காக அந்த ஒரு பிராணியை பார்த்து கூச்சலிடக்கூடியவர், சப்தமிடக்கூடியவரை போன்று இருக்கிறது. அந்த பிராணிகளுக்கு இல்லா துஆ வனிதா, அதுக்கு என்ன தெரியும் சொன்னா, ஏதோ அழைக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியும். அவர்கள் சும்முன், செவிடர்களாக, புக்குமுன், ஊமைகளாக, உம்யுன், குருடர்களாக இருக்கிறார்கள். ஃபஹும் லா யஅகிலூன், அவர்கள் எதையும் விளங்க மாட்டார்கள் என்று முஷ்ரிக்குகளை, அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இப்போ ஓதப்பட்டதுல முதலாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை செய்ததை நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா, எங்களுடைய முன்னோர்கள், நீங்க சொல்றதுலாம் இங்க புதுசா இருக்குது, நாங்க எங்க முன்னோர்கள் இப்படி செய்ததை தான் நாங்க பார்த்துருக்கிறோம், அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம், அதைத்தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை சொல்றான். ஒண்ணு, யாரை பின்பற்றக்கூடாது, யாரை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்றக்கூடாது, யாரை பின்பற்ற வேண்டும். பொதுவாக நாம் எல்லோருமே சொல்லுவோம், குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்ட வந்த வேதம், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆனின்படி ஹதீஸின்படி தான் அமல் செய்ய வேண்டும். நாம குர்ஆன் ஹதீஸை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இல்ல குர்ஆனுக்கு மாற்றமாக என்னுடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் நான் பின்பற்றுவேன், ஹதீஸுக்கு மாற்றமாக என்னுடைய முன்னோர்கள் எதை செய்திருந்தாலும் அதை பின்பற்றுவேன் என்று சொல்வது இருக்கிறதே, இது எதையும் விளங்காத தன்மையும் நேர்வழியை விட்டும் அவர்கள் தவறிவிட்ட ஒன்றையும் தான் காட்டுகிறது. இதைத்தான் அந்த முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். நாங்கள் எங்கள் முன்னோர்களை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், முன்னோர்களை பின்பற்றலாம், முன்னோர்களை பின்பற்றுவது தவறு கிடையாது. நம்முடைய முன்னோர்கள்
எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் போகலாம். ஆனால் அவர்கள் மார்க்கத்தை, அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நல்ல முறையில் விளங்கியவர்களாக இருந்தால், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றி நடக்கலாம். அதனாலதான் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அவ்வளவு கான ஆபாவுகும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். அவர்களுடைய முன்னோர்கள் எதையுமே விளங்காதவர்களாக, எதையும் சொன்னா அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டத்திட்டங்களை விளங்காதவர்களாக, நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அவர்கள் எல்லாவற்றையும் விளங்கியவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவதில் தவறு கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும், குர்ஆனுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். குர்ஆன் சொல்றதைத்தான் அவங்க பின்பற்றி நடப்பாங்க, குர்ஆன் சொல்றதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால அவர்களை பின்பற்றலாம் என்று அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டியிருக்கிறான். இதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இமாம்களை, குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்த இமாம்களை பின்பற்றுவதை சிலர் இன்று கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, நேரடியாக நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பார்த்துத்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லல. உங்களுடைய முன்னோர்கள் குர்ஆனை விளங்கியவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் பின்பற்றலாம். அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால், நேர்வழி பெற்றவங்களா என்ன, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் சொன்ன சட்டங்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டங்களை அவர்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவதில் தவறு கிடையாது. அப்படி இல்லாமல் மூடத்தனமாக எதையும் விளங்காத ஒரு கூட்டத்தினரை, எதையும் தெரியாத ஒரு கூட்டத்தினரை பின்பற்றுவதுதான் வழிகேடு என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே குர்ஆனுடைய மிக பிரபலமான விரிவுரையான குர்துபி என்ற அந்த குர்ஆனுடைய விரிவுரை நூல், அதனுடைய ஆசிரியர் அவர் சொல்றார், அப்ப நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுவது இது இருக்குதே, இதுதான் தவறானது. அவர்கள் என்ன செஞ்சாலும் நான் பின்பற்றுவேன், அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய முன்னோர்கள் இதை செய்து வந்தார்கள், அதனால் நான் செய்வேன். அது குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டதா இல்லையா என்று பார்க்காம எதை செஞ்சோம்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் தவறு. நல்ல ஆரோக்கியமான கொள்கையுடையவர்களாக, சாலிஹான அமலுடையவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவதில், அவர்களுடைய சொல்லை பின்பற்றுவதில் தவறு கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, இன்னி தரக்கு மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு சமுதாயத்தினருடைய அந்த மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன். வஹும் பில் ஆகிரதி ஹும் காஃபிரூன், அவர்கள் மறுமையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய வழிமுறைகளை நான் விட்டுவிட்டேன். வத்தபஅது மில்லத ஆபாயி இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், நான் என்னுடைய முன்னோர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப இங்க அவர்கள் சொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, என்னுடைய முன்னோர்கள் யார் ஈமான் கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களை நான் பின்பற்றல. எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் பின்பற்றுவாங்களோ அதை நான் விட்டுட்டேன். ஆனா என்னுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் யார், அவங்க நபிமார்களாக இருந்தாங்க, அவங்கள நான் பின்பற்றுறேன். அப்ப நல்லோர்களாக முன்னோர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை பின்பற்றுவது தவறு கிடையாது. ஏண்டா அவங்க குர்ஆன் ஹதீஸின் படித்தான் நடப்பார்கள் என்று யாரின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுவதிலே தவறு கிடையாது என்பதை இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லை வைத்து இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இஸ்லாம்ல இப்போ பரவலாக என்ன இருக்கு, 4 மதுஹபுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி என்று 4 மதுஹபுகள் இருக்கிறது. இந்த 4 இமாம்களும் இருக்கிறார்களே, இவர்களை பின்பற்றுவது இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதை பின்பற்றுவதாக ஆகாது. ஏனென்றால் இந்த 4 மதுஹபுகளுடைய இமாம்களை நாம் பார்ப்போமேயானால் அவர்கள் ஏதோ குருட்டுத்தனமாக சட்டங்களை சொல்லக்கூடியவர்களாக இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தோமேயானால்
அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அவர்கள் எல்லோரும் இறை எச்சத்தில் உச்சநிலையை அடைந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இறை எச்சத்தில் உச்சநிலையை அடைந்தவர்கள். ஒரு மார்க்க சட்டத்தை அரசருக்கு தோதுவாக சொல்லாததின் காரணமாக பல ஆண்டுகள் சிறையில் அடைபட்ட இமாம்கள் இவர்கள். அடைக்கப்பட்டு சாட்டையடி கசையடி வாங்கியவர்கள் இமாம்கள். அப்ப அவர்கள் துன்யாவுக்காக வேண்டி எதற்கும் வளைந்து கொடுக்காதவர்கள். துன்யாவுக்காக வளைந்து கொடுக்காதவர்கள் தான் இந்த 4 இமாம்கள். அப்ப அவர்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றி பார்ப்போமேயானால் நாம எவ்வளவு சிரமப்பட்டு மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாறை வைத்து புரிந்து கொள்ளலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமாக ஆய்வு செய்கிறார். நாம குர்ஆன்ல படித்தாலும் சரி, ஹதீஸ்ல படித்தாலும் சரி, நமக்கு கொஞ்சம் குழப்பமான நிலைகள் அதில் தெரிய வரும். ரொம்ப தெளிவாக அதிலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடியறதில்லை, நம்மால புரிந்து கொள்ள முடியல நேரடியாக. அப்ப இந்த குழப்பமான நிலைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்ப பெண்களை வச்சுதான் ஆய்வு செய்ய முடியும். இது பெண்கள் அந்நிய பெண்களை வச்சு ஆய்வு செய்ய முடியாது. அதனால என்ன செஞ்சாங்க, அந்த காலத்திலையும் அடிமை பெண்கள் விற்பது வாங்குவது பழக்கத்துல இருந்தது புழக்கத்துல. அப்ப அடிமை பெண்களை பல அடிமை பெண்களை விலைக்கு வாங்கி அடிமை பெண்களை இவர்கள் அவர்களிடத்தில் சுதந்திரமாக நடந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதனால அந்த அடிமை பெண்களை விலைக்கு வாங்கி அந்த அடிமை பெண்களை வைத்து அந்த மாதவிடாயை சம்பந்தமான ரத்தம் சம்பந்தமான விஷயங்களை ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லி இருக்கிறார். அப்ப அப்படியானால் அப்ப அவங்க எந்த அளவிற்கு அதில் தியாகம் செய்திருப்பார். ஒரு மார்க்க சட்டத்தை மக்களுக்கு தெளிவாக எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக, மார்க்க சட்டத்தை விளங்குறதுல மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஆய்வுகள் எல்லாம் செய்தவர்கள் தான் இந்த இமாம்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த இமாம்களை பின்பற்றுவது இருக்கிறது, இவர்களை பின்பற்றுவது எந்த அடிப்படையில் நாம் பின்பற்றுகிறோம்? அந்த இமாம்கள் ஏதோ பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்துல தவறே ஏற்படாது, அவர்கள் சுத்த பத்தரை மாத்து தங்கம், அவங்க எந்த தப்பையும் சொல்ல மாட்டாங்க, அவர்களிடத்துல அவங்க சொல்றது எல்லாமே வஹீக்கு சமமானதுன்னு நாம சொல்லல. வஹீ மட்டும்தான், அல்லாஹுடைய சொல், அல்லாஹுடைய தூதருடைய சொல் மட்டும்தான் தவறுகளை விட்டு முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டது. அதில் தான் குறை இருக்காது. எந்த குறையும் இல்லாத சொல் யாருடைய சொல்? அல்லாஹுடைய சொல், அல்லாஹுடைய தூதருடைய சொல் தான். அப்ப அதற்கு பின்னால இருக்கக்கூடியவங்க அல்லாஹுக்கு அடுத்த நபிமார்கள் அல்லாத மற்ற எல்லோர்களுமே அவர்கள் தவறுகள் செய்வதற்குரிய வாய்ப்புள்ளவர்கள் தான். அவர்களுக்கும் தவறுகள் ஏற்படலாம். அப்ப அந்த அடிப்படையில் இமாம்களிடத்திலும் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் தெரிந்து அறிந்து எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள். இது தப்புத்தான் அப்படின்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சட்டம் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க, நாளைக்கு அதை மாற்றிக் கொள்வார்கள். ஆய்வு செய்யாமலே மேலோட்டமாக பார்த்து சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், குர்ஆன்ல இமாம்கள் என்பவர்கள் 2 பேருக்கு உதாரணம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் மூழ்கி முத்தெடுத்தவர்கள், கடல்ல மூழ்கி முத்தெடுத்தவர்கள் தான் இமாம்கள். இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொன்னா, கடல்ல மேலாக மிதக்கக்கூடிய சிப்பிகளை வைத்துக் கொண்டு நாங்களும் சட்டங்களை சொல்லுகிறோம் என்று அந்த சிப்பிகளை வச்சு சொல்லக்கூடியவர்கள். சிப்பில முத்து இருக்காது, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்னைக்கு சொல்லக்கூடியவங்க போறா நாங்களும் சட்டம் சொல்றோம்னு சொல்றவங்க போறா. யாராவது சட்டம் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றிய பயமும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய அந்த நம்பிக்கை முழுமையாக கிடையாது. அவங்க மேல பார்த்தா அவதூறுகளும் ஆபாசமான விஷயங்களும் சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சட்டங்களை சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை. நாம வெளிப்படையை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை, அல்லாஹ்வை அஞ்சிய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே நாம் அவங்க முழுமையாக பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அந்த இமாம்களை பின்பற்றவில்லை. அவர்களிடத்திலும் தவறுகள் ஏற்படலாம். தவறுகள் ஏற்பட்டாலும் அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். காரணம் என்ன? அவர்கள் தவறு வேண்டுமென்றே அந்த தவறை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. ஆய்விலே ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருக்கலாம், அப்படி வேண்டுமானால் இருக்கலாம். அதனால அவங்க சொல்லக்கூடியதை பின்பற்ற மறுத்து விட்டார். என்னவாகும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வழிகட்டு போவதற்குரிய வழிகள் தாராளமாக ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னா, வத்தபி சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் யார் மீண்டு விட்டார்களோ, என்னை நோக்கி அவர்கள்
வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் மீறக்கூடியவர்கள் அப்படின்னா யாரும் அந்த நல்லடியார்கள், அவங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இமாம்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இமாம்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டால் அதனால பல வழிகேடர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக பார்க்க முடியும். எந்த அளவுக்கு சொன்னா இஸ்லாமை விட்டு வெளியேறிய வழிகேடர்கள். அப்ப எங்களுக்கு இமாம்கள் தேவையில்லை, நாங்கள் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை இப்ப நாம இமாம்களை பின்பற்றுகிறோம். இமாம்களை பின்பற்றுகிறோம் சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இமாம்களை பின்பற்றுகிறோம் யாரும் நம்ம என்ன செய்யல சொல்றது இல்லை. நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னதை அவங்க சொல்றாங்க, அதை நாங்க பின்பற்றி நடக்கிறோம், அப்படித்தான் சொல்றோம். நாம நேரடியாக குர்ஆன்ல இருந்து ஆய்வு செஞ்சு சட்டங்களை எடுத்து நாம பின்பற்ற முடியாது. எல்லாரும் முடியுமா? நான் குர்ஆன்ல இருந்து சட்டங்களை எடுத்து பின்பற்றுவேன். உட்கார்ந்து இன்னைக்கு காலையில உட்கார்ந்து இன்னைக்கு நான் தொழுகை எப்படி தொழணும், 2 ரக்காத்து நான் தொழணும், எப்படி தொழணும், நான் குர்ஆன்ல இருந்து சட்டத்தை எடுப்பேன், ஹதீஸ் எடுத்து பார்க்கிறேன், எடுத்து பார்த்து நான் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படித்தான் நான் பின்பற்றி நடப்பேன் என்று நம்மால் அப்படி ஆய்வு செய்து ஒவ்வொரு அமலையும் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையா? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வது என்கிறது எல்லோராலும் சாத்தியப்படாத ஒரு விஷயம். அப்படி நாம நேரடியாக குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுவோம்னு சொன்னா, காலையில் இப்போ உட்கார்ந்து இஷாவை தொழணும்னு சொன்னா இஷா தொழுகையை எப்படி தொழ வேண்டும், எத்தனை ரக்காத் தொழ வேண்டும், குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு அப்புறம் தான் எடுத்து தொழணும். அப்ப இன்னைக்கு நாம யாரு சொன்னது சட்டங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா இமாம்கள் நமக்கு அந்த குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அந்த முத்துக்களை கடல்ல மூழ்கி எடுத்து நமக்கு சட்டங்களை சொன்னார்கள், தெளிவுபடுத்தி சொன்னார்கள். குர்ஆன்ல எப்படி இருக்குது, ஹதீஸ்ல எப்படி இருக்குது, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இந்த அதை பின்பற்றி செய்யணும். சரி, இது வேண்டாம்னு சொல்றவங்க யாரை பின்பற்றி செய்யறாங்க? அவங்க நேரடியா உட்கார்ந்து குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வச்சு பார்த்து ஆய்வு செஞ்சு செய்யறாங்களா? இல்ல. அவங்க தலைவர்களை தான் பின்பற்றுறாங்க. அந்த தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, யூடியூப் வழியாக என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது மேடை போட்டு என்ன பயணம் செய்யறாங்களோ அதைத்தான் அவங்க பின்பற்றுறாங்களே வெளிய. இன்னைக்கு நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய இமாம்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பார்த்து பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. யாரும் குர்ஆன் ஹதீஸை பார்த்து பின்பற்றல. அப்ப நாம என்ன செஞ்சோமோ, எதை நம்மை தவறு என்று சொன்னார்களோ அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம பின்பற்றக்கூடியவர்கள், நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவர்கள் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்கள். அவர்கள் விஷயத்துல யாரும் களங்கம் சொல்ல முடியாது. அவர்கள் விஷயத்துல இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி இமாம் ஷாஃபிஈ என்ன சொல்ல, இவர் மோசமானவர், இவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் எதாவது சொல்லல. அவங்கள மதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இமாம் இன்னொரு இமாம் என்ன சொல்றாரு, மேடை போட்டு மார்க்கம் சொல்ல நீ தகுதியானவனா நான் தகுதியானவனா சவால் விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப உன்னை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி மேடையிலேயே அசிங்கமாக நீ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, அப்ப இவர் அவரை பத்தி சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்டவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி நேரான வழியை அடைய முடியும்? அதனால சொல்றோம், 4 இமாம்களை பின்பற்றலாம். எந்த அடிப்படையில்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக நல்ல விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால், குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவதிலே, அந்த முன்னோர்களை பின்பற்றுவதிலே தவறு கிடையாது. அப்படி இல்லாத மூடர்களை பின்பற்றுவது தவறு. இப்ப நம்ம வீடுகள்ல, நம்ம குடும்பத்துல எங்க பெற்றோர்கள் செஞ்சாங்க அப்படி பல சடங்குகளை செய்யணுமே, இது தவறு. இதை பின்பற்றக்கூடாது. ஏன்னா அவங்க மார்க்கத்தை விளங்கி செய்யல, ஏதோ எல்லாரும் செய்யறாங்க நாங்களும் செய்யறோம் செய்யக்கூடியவர்கள், அது தவறு. மார்க்க விளக்கம் உள்ளவர்களை பின்பற்றி தான் ஆக வேண்டும். அப்படி பின்பற்றாத பொழுது என்ன சொன்னா, மிர்சா குலாம் அஹமது, மிர்சா குலாம் காதியானில் ஒருத்தர் இப்ப வழிகேடர், அவன் இறந்து போயிட்டாங்க, அவனை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறான். காதியானில் ஒரு மதத்தை உருவாக்கிட்டான். அவன் தன்னை ஈசான்னு சொல்றான், தன்னை மஹ்தின்னு சொல்றான், தன்னை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடியவன் தான் அவன் மிர்சா குலாம்ங்கிறவன். இப்ப அவன் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னா, நான் இமாம்களை பின்பற்றுவதை, இந்த இமாமை பின்பற்றுவது தக்லீத் அரபில சொல்லுவாங்க, இந்த தக்லீதை விட்டதின் காரணமாக எனக்கு பல விளக்கங்கள் கிடைக்குதுன்னு சொன்னான். எனக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்குதுன்னு சொன்னான். கடைசியில் அந்த விளக்கம் எங்க கொண்டு போய் முடிச்சிச்சு? அவனை குஃப்ர்ல, இவரை மறுப்புல கொண்டு போய் முடிச்சிச்சு. அவன் நேரான வழி அடைஞ்சானா? அடையல. இதே மாதிரி இன்னும் பல பேரை சொல்றாங்க, பல பேர் அது மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி போனவங்க, நாங்க இமாம்களை பின்பற்ற மாட்டோம், நேரடியாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி இவர்கள் அசிங்கமான வழியிலே, கேடுகட்ட வழிக்கு போய்விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் வழிகேடர்கள், இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள் சொல்றோமோ ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அதாவது
ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், முன்கிருள் ஹதீஸ்னு சொல்லுவாங்க. ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர், ஹதீஸை வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்க முதல்ல இமாம்கள் வேண்டான்னு தான் போனாங்க. அப்புறம் ஹதீஸ்களை போய் ஆய்வு செஞ்சாங்க. ஹதீஸ் பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு, முன்பின் முரணாக இருக்கு. ஹதீஸ்கள் நீங்க கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம தலையை பிச்சுக்கணும். ஏட்டா ரசூலுல்லாஹ் இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு இருக்கும், நேரம் மாற்றமாக இருக்கும். அப்ப இதை யார் தெளிவுபடுத்த முடியும்? யாரால முடியும்? நம்மளால முடியுமா? அதை என்ன இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்க, இப்ப என்ன செய்வோம் கடைசியில? அப்ப ஹதீஸ் வேண்டாம், இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு, இந்த முடிவுக்கு வருவார். இப்படி போனவங்க தான் யார்? முன்கிருள் ஹதீஸ், ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். ஹதீஸை மறுத்தவங்க என்ன ஆகும்? அவங்க காபிராகி விட்டார்கள், அவங்க குஃபருக்கு போயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஹதீஸை மறுத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வழிகேடுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா, இமாம்களை புறக்கணித்து விட்டு நான் நேரிலே குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கிறேன் என்று போகக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறது. நேரில் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் ஆய்வு செஞ்சு அவங்க குர்ஆன் ஆய்வு செஞ்சு பின்பற்றுகிறார். அவர்களும் அவருடைய தலைவர்களை பின்பற்றுகிறார். நாம் சொல்றோம் இமாமை பின்பற்றுன்னு சொல்றோம், அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தலைவர் செக்ரட்டரிலாம் இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றுன்னு சொல்றோம். அவங்க தலைவர் வந்து பேசுவார், அவங்க செக்ரட்டரி வந்து பேசுவார், செயலாளர் பொதுச் செயலாளர் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொல்றோம்? எங்க இமாம் பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இவங்க பேசுறவங்க எல்லாம் யார் பேசுறா? மார்க்கத்தை சொல்றவங்க யார் சொல்றா? இந்த அமைப்பினுடைய தலைவர் பேசுகிறார்கள், இந்த அமைப்பினுடைய அமைப்பாளர் பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த பிரிவினைக்கு வித்திட்ட ஒருவர் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் ஓரங்கட்டப்பட்டார். அவர் இப்போ ஒதுங்கி போய் ஓரங்கட்டப்பட்டு அவரும் கொஞ்சம் பேரை வச்சு இப்போ அவர் ஒரு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், மார்க்கத்தை வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி நடக்குது இப்போ. அதனால பல பிரிவுகள் ஏற்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டதான் நிச்சயமா ஒழிய இமாம்கள் வேண்டாம் என்று போய் பல பிரிவுகள் ஏற்பட்டு அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ பிரிவுகள் இன்னைக்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா அத்தனை பிரிவுகள் ஏற்பட்டதுதான் நிச்சயமே ஒழிய அவர்கள் யாருமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வைக்கவில்லை, தன்னை பின்பற்ற வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற இமாம்களை பின்பற்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்க கொண்டு போயிருக்காங்க சொன்னா, நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்ட்டு தன் பக்கம் இணைத்து இருக்கிறார்களே ஒழிய அல்லாஹ் ரசூலின் பக்கம் அவங்க இணைக்கல. நேரடியா நான் சொல்றது பூரா சத்தியமா இருக்கும், நான் சொல்றது பூரா ஹக்கா இருக்கும், அதை பின்பற்றி இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதுலாம் சரி கிடையாது, அவர் தப்பா சொல்லியிருப்பாரு, ஆனா நான் சொல்றது 100க்கு 100 சரி அப்படின்னு பின்பற்ற வைத்திருக்கிறார்கள். இதுதான் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம நல்லா தனிமையில உட்காந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு, யாரை பின்பற்ற வச்சிருக்காங்கன்னு நெஞ்சை தொட்டு நல்ல முறையில் நடுநிலையா சிந்திச்சு பார்த்தா விளங்கிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த மக்கத்து குறைஷிகள் காபிர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க முன்னோர்களை பின்பற்றுகிறோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறா அப்படின்னு சொன்னா, அவருடைய முன்னோர்களை பின்பற்றட்டும் தப்பில்லை, ஆனா அவங்க எந்த அறிவும் இல்லாமல், மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் நேர்வழியும் பெறாமல் இருந்தாலுமான்னு கேட்கறது வச்சு சொல்றான். அவங்க மார்க்க அறிவுள்ளவர்களாக இருந்தால், நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால், அப்ப நேர்வழி பெற்றவங்க யாரு? அல்லாஹ் சொன்னதை முழுமையாக நம்பி அதன்படி செயல்படக்கூடியவர்களா இருந்தா அவங்கள பின்பற்றலாம். ஏட்டா அவங்க அல்லாஹ் சொன்னதுதான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேற எதையும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள பின்பற்றலாம். ஆனா அது இல்லாதவர்களையுமா பின்பற்றுறது அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், அவங்க எப்படிப்பட்டவங்கடா? உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுடைய விஷயத்துல. அந்த காபிர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ஒருத்தன் ஆடு மாடு வளர்க்கிறான், ஆடு மாடு ஒட்டகம் குதிரை மாதிரி கால்நடைகளை வளர்க்கிறான். இப்ப கால்நடைகளை வளர்க்கக்கூடியவன் அந்த கால்நடைகளை பார்த்து என்ன செய்யறான்? பயான் செய்யறாரு. பயான் செஞ்சா அதுக்கு எது கிடைக்குமா? சக்தி விளங்குமா? அதுக்கு எது வழங்க? அது என்ன நினைக்கும்? நம்மளை விரட்டுறான் போல இருக்கு, அது நம்மளை கூப்பிடுறான். அந்த ரெண்டு தான் அதுக்கு தெரியும். மிருகங்களுக்கு மாடு வளர்க்கிறவரு ஆடு வளர்க்கிறவரு ஒண்ணு ஆட்டை தன் பக்கம் கூப்பிடுவான், அழைப்பான், அல்லது விரட்டுறான். இந்த ரெண்டு தான் அதுக்கு தெரியும். வேற ஏதாவது சொல்றது புரியுமா அதுக்கு? அப்போ ஒரு நபி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அந்த மக்கா குறைஷிகளுக்கு மத்தியில பேசுறது எப்படின்னு சொன்னா, அந்த மிருகங்களுக்கு மத்தியில பேசுறது மாதிரி தான், அந்த கால்நடைகளுக்கு மத்தியில பேசுற மாதிரி தான். எதையும் விளங்காது, எதையும் அதை மாதிரி இவங்க விளங்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் விளங்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவங்க யாரு? அவங்க செவிடர்கள், காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்கள். எல்லா விதமான ஆபாசமான விஷயங்கள்லாம் காதில் கேட்பாங்க, நல்ல விஷயங்களை காதில் கேட்கணும்னு சொன்னா அவர்களுக்கு கசக்கும். இன்னைக்கு நம்மளே அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை காதில் கேட்போம், இனிமையானது கேட்டுட்டு இருப்போம், மணிக்கணக்கில் கேட்போம். ஆனா மார்க்க விஷயங்களை கேட்கணும்னு சொன்னா
ரொம்ப பாரமா தெரியும், கஷ்டமா தெரிகிறது. நம்மிடம் பலருக்கு அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி புக்குமுன் ஊமைகளாக இருப்பார்கள். ஊமைகள் சொன்னா என்ன? நல்லதை பேசுவதை விட்டும் நல்ல ஊமைகளாக இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை ஆபாசமான பாடல்களை கூட நாவல படிச்சிருவோம், குரான ஓத மாட்டோம். எத்தனை பாடல்கள் ஞாபகத்தில் இருக்குது. இன்னைக்கு பல பேர் நம்மள பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தொழிலாளிகளே பல பேரை நம்ம கேட்டா கூட சொல்லுவாங்க, இது அந்த காலத்து பாட்டு, இது இந்த காலத்து பாட்டு. அவங்களே படிச்சு காட்டுவாங்க. அவர் படிக்கலையா அந்த பாட்டை உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேருக்கு ரசூல்லா இப்படி சொல்லலையான்னு உதாரணம் சொல்ல தெரியும்? அல்லாஹ் இப்படி சொல்லலையாண்டு அல்லாஹ்வுடைய சொல்லை உதாரணமாக சொல்வதற்கு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். யார? மக்கத்து காபிர்களை பார்த்து சொல்லுகிறான். அவர்கள் வாய் இருக்குது, நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, வழிகேடான விஷயங்களை தான் பேசுவாங்க. புக்கு முன். அதே மாதிரி ரொம்பியும் குருடர்கள் நல்லதை பார்க்க மாட்டாங்க, என்னென்னமோ பார்ப்பாங்க. மணிக்கணக்கில் டிவியில போன்ல எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குருடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பகும் லா யாக்கிலூன், அவர்கள் விளங்க மாட்டார்கள். எதையுமே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இல்லை. ஆற்றல் இல்லைன்னு இல்லை, பிடிவாதமாக விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றான் அவங்களை பத்தி, லா தஸ்மஊ லி ஹாதல் குர்ஆன். அவங்க காபிர்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய நண்பர்களை பார்த்து, தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த குர்ஆனை கேட்காதீங்கம்மா, குர்ஆனை கேட்காதீங்க. கேட்டா என்ன ஆயிரும்? திருந்திருவாங்கன்னு பயம். குர்ஆனை கேட்டா அந்த குர்ஆனின் பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா விளங்கணுங்கிற எண்ணம் இல்லை அவங்கள்ட்ட. நான் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணும், உண்மையை விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா, முன்னோர்களை அவர்கள் வழி தவறியவர்களாக, மார்க்கத்தை விளங்காதவர்களாக, அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவது வழிகேட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம், நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். அதனால முன்னோர்கள் மூதாதையர்களை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி எதையும் பின்பற்றாதீங்க. அதே நேரத்தில் முன்னோர்கள் நல்லோர்களாக இருக்கிறார்கள், நல்லடியார்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன செய்யலாம்? இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மார்க்க சட்டங்களை விளங்கியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றி நடங்க. அவர்கள் சொல்றது பூரா என்னவா இருக்கும்? அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய சொல்லாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக இருக்காது. அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் சொல்றத கேட்டு நடங்க அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? சுசவமாக இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்ம எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறதோ அந்த விஷயங்களிலே நாம் நம்முடைய முன்னோர்கள் என்பதற்காக வேண்டி பின்பற்றக்கூடிய அந்த தன்மையை விட்டு நம்மை பாதுகாத்து, அல்லாஹும் ரசூலும் சொன்ன விஷயங்களிலே நாம் நம்முடைய முன்னோர்களை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.